தமிழரசி அப்படின்றவங்களும் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை. அந்த குழந்தை பேர் அக்ஷயா. அந்த குழந்தை ரொம்ப சுட்டித்தனமாக ரொம்ப சிறப்பாக படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு காய்ச்சல் வந்தது. காய்ச்சல் வரும்போது ஒரு 6 வயசில் காய்ச்சல் வந்தது. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு வாரம் அட்மிஷன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என்ன ப்ராப்ளம் தெரியல. லேசாக காய்ச்சல் குணமாயிட்டு வீட்டுக்கு வந்த அப்புறம் ஒரு வாரத்தில் கண் பார்வை மங்கிடுச்சு. அதில் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது இது ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிடும், ஆனால் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய வயசு இப்போ கிடையாது, ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு மருத்துவர் ஆகணும் அப்படின்றது ஆசை. அவங்க அம்மா கிட்ட சொல்லுது, அம்மா எனக்கு கண்ணு தெரியணும், எப்படியாவது நான் நல்லா படித்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, கண்டிப்பாக நம்ம கடவுள் நினச்சா கண்ணு தெரியும், கண்ணு தெரிய வச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரெய்லி முறையில் அந்த குழந்தைய பார்வையற்றோர் பள்ளியில் சேர்த்து அந்த குழந்தை நல்லா படிச்சுட்டு வருது. ஒரு குறிப்பிட்ட காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் ஒரு ஆண்டு விழா நடக்குது. அந்த இடத்துல நிறைய விஐபிங்கெலாம் வராங்க. பேச்சு போட்டியில் முதல் பரிசு, கட்டுரை போட்டியில் முதல் பரிசு, கவிதை போட்டியில் முதல் பரிசு. அதோட இந்த குழந்தை ரொம்ப அருமையாக படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்க்கும்போது, ஏம்மா உனக்கு என்னம்மா ஆசை? எனக்கு நல்லா கண்ணு தெரியணும், கண்ணு தெரிஞ்சு ஜனங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. உடனே சரின்னு சொல்லிட்டு மறுநாளே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அறுவை சிகிச்சை முடிஞ்சு அந்த குழந்தைக்கு மிக அருமையாக பார்வை திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கட்டு பிரிக்க போகிறாங்க. உடனே அந்த குழந்தை இந்த அறுவை சிகிச்சைக்கு உதவி பண்ண அந்த செலிபிரிட்டி வந்தால் தான் என் கட்டு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சொல்லுது. உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த தொழிலதிபரை வர சொல்லி இதுக்கு கண் சிகிச்சைக்கு செலவு பண்ண அந்த நபரை வர சொல்லி எதிரில் நிற்க வச்சுட்டு கண் கட்டை பிரிக்கிறாங்க. பிரித்த அப்புறம் அந்த அந்த தொழிலதிபர் சொல்கிறாரு, ஏம்மா அப்பா அம்மா தான் தெய்வம் மாதிரி, அதுவும் இல்லாமல் உங்கள் ஸ்கூல் டீச்சருங்களாம் இருக்கிறாங்க, ஏம்மா என்னை கூப்பிட்ட அப்படின்னா, உடனே அந்த குழந்தை சொல்லுது, எங்கள் அம்மா ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க, கடவுள் நினச்சா கண்ணு திறந்துருவார், கடவுள் நினச்சா நம்ம கண்ணு தெரியும்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் என்னை கடவுளை நம்ம நேரில் பார்க்க முடியாது, இந்த உதவி செஞ்ச நீங்கள் தான் கடவுள் அப்படின்றதுனால நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லிட்டு, அப்புறம் ஃப்யூச்சரில் ஒரு சிறந்த